ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய் என்ன செய்கிறாங்கன்னா, காவேரி அம்மாட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க. காவேரி தெரியவங்களையும் நான் காரில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. காவேரியை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. காவேரி அந்த குட்டி பாப்பாவை மடியில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வச்ச கண்ணு எடுக்காமல் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி எதுக்கு இவர் இப்படி பார்க்குறாரு ஒரு ஜென்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கண்டும் காணாத மாதிரியும் விட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா காவேரிகிட்ட அந்த பாப்பா சொல்லுது, மேம் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம்ல, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கும் நீங்கள் ஒரு நாள் வரணும், எங்கள் வீட்டில் அம்மாவே இல்லை அப்படின்றாங்க. சரி நாங்கள் வாரேன் அப்படின்ற மாதிரி அந்த பாப்பாட்டையும் சொல்கிறாங்க. இங்கே வரேன்னா அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோம்னா இங்கே வராங்க. வந்தனே அந்த வீட்டுக்குள்ளே வந்தனே காவேரிக்கு ஏதோ வந்த ஞாபகம் போன ஞாபகன்ற மாதிரி பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அதுக்கடுத்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் காவேரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு அறியாமல் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு பண்ணி டாக்டர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப விஜய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காவேரி இருந்துச்சு, என்ன நடந்துக்குது ஏது நடக்குது என்னதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அம்மா, என்னோடய பொண்ணு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சேன், நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.